ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவித்ரிஸ் கிச்சன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான டின்னர் ரெசிபிங்க. குழிப்பணியாரம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதில் 2 ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன்று கார பணியாரம், இன்னொன்று முட்டை வச்சு பண்ணுற முட்டை பணியாரம். 2 ரெசிபி சொல்லியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா குழிப்பணியாரம் தாங்க பார்க்க போகிறோம். இதை நான் வெறும் நார்மலான இட்லி மாவை ஒரு 2 ஹவர்ஸ்க்கு எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பணியாரம் ஊற்றும் போது டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக கொஞ்சம் புளிச்ச மாதிரி டேஸ்ட்டில் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை தாளித்து கொட்டி நம்ம பணியாரம் சுட்டுடலாம். அதுக்கு இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வணக்கிடுங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பொடி பொடியாக நறுக்கினா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக வரமிளகா போட்டிருக்கேன். ஏன்னா சாப்பிடும்போது எடுத்து வச்சுட்டு சாப்பிட ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. நீங்கள் பொடி பொடியாக நறுக்கின பச்சை மிளகா போட்டுக்கிட்டிங்கன்னா எண்ணெயிலே போட்டு வதக்கும் போது காரம் போயிடும். நீங்கள் பணியாரத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா நான் 2 ஆனியன் நல்லா பொடி பொடியாக சாப் பண்ண ஆனியன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் கொத்தமல்லி இலையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த வதக்கின வெங்காயத்தை நம்ம இந்த மாவில் கொட்டி நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட குழிப்பணியார பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் பணியாரக்கல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் 1/4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது இரும்பு சட்டின்றனால நான் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான்ஸ்டிக்னால் இந்த அளவுக்கு எண்ணெய் தேவையில்லை. இப்போ ஒரு கிளாஸ் லிட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே திருப்பி போட்டுடலாம். நான் ஷார்ப்பான கத்தி வச்சு திருப்புறேன். நம்ம பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது டின்னருக்கு சூப்பரான ஒரு ரெசிபி. இது கூட கார சட்னியும் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். முட்டை பணியாரங்க. இதுக்கு நான் 2 முட்டையை ஒரு பவுலில் போட்டிருக்கேன். கொஞ்சம் முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கேன். ஏன்னா நம்ம மாவில் ஏற்கனவே உப்பு போட்டிருப்போம். அப்புறம் கொஞ்சம் பெப்பர் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த முட்டையை பீட் பண்ணியாச்சு. இதில் நம்ம கார பணியாரத்துக்கு ரெடி பண்ண பார்த்தீங்களா பேட்டர், அதை 2 கரண்டி மாவு மட்டும் ஊற்றுறேன். இந்த 2 கரண்டி மாவுக்கே நம்மளுக்கு 10 பணியாரம் கிடைக்குங்க. இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட முட்டை பணியார பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் ஊற்றி அதே மாதிரியே மூடி வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த முட்டை பணியாரம் திருப்புறது ரொம்ப ஈஸி. அது கூட நீங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது பாருங்கள், டக்குன்னு திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், முட்டை பணியாரம் நல்லாவே வெந்துருச்சு. இது நல்லா சாஃப்டாக மெதுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கார பணியாரம் முட்டை பணியாரம் 2மே வச்சுருக்கேன். இது கூட கார சட்னியும் தேங்காய் சட்னியும் சூப்பர் ஆப்டாக இருக்கும். பாருங்கள், முட்டை பணியாரம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.